வள்ளல் வாரியார் சுவாமிகள் வந்து இந்த மாதிரி திருப்பணிக்காக நிறைய இடங்கள்ல சொற்பொழிவு செஞ்சும் நிறைய நிதிகளை திரட்டியும் வந்து வயலூர் கோவிலுக்கு திருப்பணி ரொம்ப தடபுடலா செஞ்சு முடிச்சிருக்காரு. இத வந்து பாராட்டும் விதத்துல வந்து தி ஹிந்து பேப்பர் வந்து வயலூர் கோவிலுக்கு திருப்பணி ஆற்றினார் வள்ளல் வாரியார் சுவாமிகள்னு எழுதுறதுக்கு பதிலா வடலூர் கோவிலுக்கு ஆற்றினார் வள்ளல் வாரியார் சுவாமிகள் அப்படின்னு போட்டுட்டாங்க. இத பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. ஐயோ, கோவில் பேரை மாத்தி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? மேகசினுக்கு போன் அடிச்சிருப்போம், தப்பா போட்டிருக்கீங்க மாத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனா வள்ளல் வாரியார் சுவாமிகள் என்ன யோசிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் தான் மூலியமா வடலூர் கோவிலுக்கு திருப்பணி செய்யணும்னு ஆசைப்படுறான், சோ அதையும் நாம செஞ்சிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு 1941 இருந்து 1950 வரைக்கும் ரொம்ப அரும்பாடுபட்டு ₹1 யாராவது கொடுத்தால் கூட அதை இன்முகத்தோட வாங்கி, இன்னைக்கு நாம வந்து தானம் செய்யணும் அப்படின்னாலே அதுக்கு நாம ஒரு தொகை வச்சிருக்கோம், இதுக்கு மேல தானம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வள்ளல் வாரியார் சுவாமிகள் 9 வருடம் அதையும் கணக்கு எழுதி வச்சு ஏப்ரல் மாதம் 1950 24ஆம் தேதி வடலூர் கோவிலுக்கு ரொம்ப மன நிறைவோட திருப்பணிய செஞ்சு முடிச்சாரு. அது மட்டும் இல்லாம மூலாலயத்துல இருந்த ஜோதியையுமே தன்னுடைய பொற்கரங்களால கொண்டு வந்து பாலாலயத்திலும் வச்சிருக்காரு.